ஒரு வருஷங்கிறது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச போதைக்கு அடுத்த வருஷம் வந்து கிக் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம பூமியில் 365 நாள் அண்ட் சம்டைம்ஸ் 366 நாட்கள் ஒரு வருஷமாக இருந்ததுனா கன்சிடர் பண்ணப்படும். ஆனால் மற்ற கிரகங்களில் ஒரு வருஷம் எவ்வளோ நாள், ஆல்சோ ஒரு நாள் கணக்கு எவ்வளோங்க? கிரகங்களின் வருஷங்கள். முதல்ல நம்ம மெர்க்குரி, அதாவது புதன் கிரகத்திலேருந்து போயிடுவோம். அதுதான் நம்ம சூரியனுக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்க அந்த சமயத்தில் அந்த புதன் கிரகம் மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போதுமே அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மெதுவாக சுழலும். ஸோ அந்த மெர்க்குரி புதன் கிரகம் தன்னை தனி சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 58 நாட்கள் எடுத்துக்குமா. ஸோ தன்னை தனி சுற்றி வர்றது, அதாவது ஒரு நாள் கணக்கே அந்த புதன் கிரகத்தில் 58 நாட்கள். அப்போ ஒரு வருஷம் எவ்வளவா இருக்கும்? வெறும் 88 நாட்கள் தான். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3/4 நாள் புதன் கிரகம் தன்னை தானே சுற்றி வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ ஒரு நாளுங்கிறது 3/4 வருஷம் அந்த புதன் கிரகத்தில். ஆர் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு வருஷங்கிறது புதன் கிரகத்தில் வெறும் 1.5 நாள் தான். அதுக்கு பின்னாடியே நம்ம சூரிய குடும்பத்திலே மிகவும் சூடான கிரகம், ஹாட்டஸ்ட் பிளானட் வெள்ளி கிரகம் வீனஸ். இந்த கிரகத்தை நம்ம பூமியோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய மேல் பகுதி வளிமண்டலம் ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும். சூரிய கதிர்களை உள்நுழைஞ்சு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளி கிரகம் ஒரு ரெட்ரோகேட் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கேன். அதாவது நம்ம பூமி கவுண்டர் கிளாக் வைஸ் சுற்றுதுன்னா அது வந்து கிளாக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம். நம்ம பூமியை விட ஆப்போசிட்டாக சுற்றுது. அப்படி இருக்க அந்த வெள்ளி கிரகத்தோட ஒரு நாள் கணக்கு எவ்வளோ தெரியுமா? 243 நாட்கள். நம்ம பூமியோட 3/4 வருஷம் தான் அதோடைய ஒரு நாள். ஸோ வெள்ளி கிரகம் தன்னை தானே சுற்றி வரதுக்கு 243 நாட்கள் எடுத்துக்குது. அப்போ ஒரு வருஷம் என்ன கணக்காக இருக்கும்? வெள்ளி கிரகத்தோட ஒரு வருஷ கணக்கு 225 நாட்கள். அது முழுசாக சூரியனை சுற்றி வரதுக்கு 225 நாட்கள் தான் எடுத்துக்கும். ஆனால் வெள்ளி கிரகம் தன்னை தானே சுற்றுறதுக்கு 243 நாட்கள் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட அதோடைய 80% நாள் தான் ஒரு வருஷம். ஸோ ஒரு வருஷத்தில் அந்த வெள்ளி கிரகம் தன்னை தானே முழுசாக சுற்றி வராது. எனக்கு தெரிஞ்சு பேசாமல் வெள்ளி கிரகத்தில் ஒரு நாள் கணக்காக வருஷ கணக்காக கொண்டாட ஆரம்பிக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷத்தோட ஒரு நாள் ரொம்பவே லாங்காக இருக்குப்பா, சீரியஸ்லி. அப்படியே பின்பக்கம் நம்ம அழகான பூமி இருக்குது. பூமி 365 நாட்கள் அண்ட் சம்டைம் 366 நாட்கள் எடுத்துக்கும் லீப் இயர்ஸை பொறுத்து. அண்ட் ஒரு நாள் கணக்கே கரெக்டாக 23 மணி நேரங்கள் 56 நிமிஷங்கள். ஒவ்வொரு நொடியுமே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சந்தோஷமாக. நம்ம பூமிக்கு பின்னாடி பூமியோட தம்பியான மார்ஸ், செவ்வாய் கிரகம் இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம பூமி மாதிரியே இருந்து அதுக்கப்புறம் அழிந்த கிரகமாக இது வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இந்த செவ்வாய் கிரகம் தன்னை தானே சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரங்கள் 37 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பூமி மாதிரியே ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகம் சூரியனை சுற்றி வளர்கிறதுக்கு 687 நாட்கள் எடுத்துக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பூமியை விட டபுள் மடங்கு, ஆல்மோஸ்ட் 1.8 வருஷங்கள் நம்ம பூமி கணக்கில் இந்த செவ்வாய் கிரகம் அந்த சூரியனை சுற்றி வளம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. ஸோ கண்டிப்பாக வருஷங்கள் ரொம்பவே லாங்காக தான் இருக்கேன். ஏன்னா நம்ம பூமியை விட ரொம்பவே தொலைவில் இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த செவ்வாய் கிரகத்தை தான் நம்ம அடுத்த பூமியாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தில் ஜெயிப்போமா? எதிர்காலம் தான் பதில் சொல்லணும். அதை தொடர்ந்து நம்ம சூரிய குடும்பத்தோட பெரிய அண்ணன் வியாழன் நிறைய அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்க அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம சூரியன் கிட்ட இருக்க அளவுக்கு எல்லா பொருட்களுமே இந்த வியாழன் கிரகத்திலையும் இருக்கு. நிறைய அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம சூரிய குடும்பத்தில் 2 நட்சத்திரங்கள் இருந்திருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் நிறைய விண்கற்கள் கிட்ட இருந்தும் நம்ம பூமி உருவாகிறதுக்குமே இந்த வியாழன் கிரகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கண்டிப்பாக பெரிய அண்ணன் தான். இந்த வியாழ கிரகம் தன்னை தனி சுற்றி வர்றதுக்கு 9 மணி நேரங்கள் 55 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரங்கள் எடுத்துக்கும் தன்னை தனி சுற்றி வர்றதுக்கு. சூரிய குடும்பத்திலேயே அதிவேகத்தில் சுற்றுற கிரகம் இதுதான். ஒரு நாள் கணக்கு 10 மணி நேரத்துக்கும் குறைவானது. பெரிய அண்ணன் ரொம்பவே பிஸியாக தான் இருக்காரு. அதை தொடர்ந்து அவர் நம்ம சூரியனை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4333 நாட்கள் எடுத்துக்கும். தோராயமாக 11.8 வருஷங்கள் நம்ம பூமியோட கணக்குப்படி பார்த்தா. ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இந்த வியாழன் கிரகத்தை பழங்காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா வானத்தில் பிரைட்டாகவே இருக்கும். அண்ட் 1610 வருஷத்தில் நம்ம கலீலியோ இந்த கிரகத்தோட 4 நிலவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கண்டுபிடிச்சாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் இந்த கிரேட் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம வியாழன் அண்ட் சனி கிரகத்தோட பக்கத்தில் நெருங்கின அந்த ஒரு நிகழ்வை கண்களால் பார்த்து ரசித்தோம். ஸோ வியாழ கிரகம் கண்டிப்பாக நம்மளுடைய பெரிய அண்ணன் தான். அதை தொடர்ந்து அவருக்கு பின்னாடி நம்ம சின்ன அண்ணன் சாட்டன், சனி கிரகம். ஸோ இந்த சூரிய குடும்பத்தோட ஜுவல்
அதாவது சூரிய குடும்பத்துக்கே அழகு சேர்க்கிற ஒரு கிரகமாக கன்சிடர் பண்ணப்படுறது. இதுக்கு முக்கிய காரணம் அந்த கிரகத்தை சுற்றி இருக்க அந்த பிரம்மாண்டமான வளையங்கள் தான். 1000க்கும் அதிகமான லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வளையங்கள் இருக்கு. ஸோ இந்த கிரகம் தன்னை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட நம்ம வியாழன் மாதிரியே 10 மணி நேரங்கள் 33 நிமிடங்கள் எடுத்துக்கும். தோராயமாக 10 மணி நேரங்கள். அண்ட் நம்ம சூரியனை சுற்றி வலம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10,759 நாட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குமா. அதாவது நம்ம பூமியோட கணக்குப்படி சொல்லும்போது 29 வருஷங்கள் இந்த சனி கிரகம் நம்ம சூரியனை சுற்றி வலம் வர்றதுக்கு எடுத்துக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வியாழன் கிரகமும் சனி கிரகமும் மீட் பண்ணுற அந்த கிரேட் கன்ஜங்ஷன் எந்த அளவுக்கு ஒரு ரேரான விஷயம். அதுவும் மிக நெருக்கத்தில் வந்த அந்த ஒரு நிகழ்வை பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம எந்த அளவுக்கு கொடுத்து வச்சவங்க. அதை தொடர்ந்து சனி கிரகத்துக்கு பின்னாடி இருக்க நம்ம யுரேனஸ். ஸோ அந்த கிரகத்தை ஆக்சுவலாக 1781 வருஷத்தை அதை பற்றி நான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அந்த கிரகத்தை பற்றி அப்போதைக்கு நிறைய விஷயங்கள் தெரியவில்லை. நான் இப்போதைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பற்றி நான் கிடைச்சிருக்கேன். முக்கியமாக அந்த கிரகம் தன்னை சுற்றி வர்றதுக்கு 17 மணி நேரங்கள் 14 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ எல்லாமே நம்ம பூமியை விட ரொம்பவே கம்மி தான். அதிவேகத்தில் இந்த கிரகங்கள் வாயு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரகம் நம்ம சூரியனை சுற்றி வலம் வர்றதுக்கு 30,687 நாட்கள் எடுத்துக்குமா. ஸோ தோராயமாக நம்ம பூமியோட கணக்குப்படி 83 வருஷங்கள். அண்ட் இந்த கிரகத்தை 1781 வருஷம் கண்டுபிடிச்சாங்களே. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மொத்தம் 2 சுற்று தான், ஐ மீன் 2 நியூ இயரை தான் நம்ம யுரேனஸ் வந்து கொண்டாடி இருக்கேன். இன்னும் 60 வருஷத்தில் அதோடைய அடுத்த பிறந்த நாள் 3வது பிறந்த நாள் பற்றி நான் வந்துடும். அப்போ நம்ம சொல்கிறதுக்கு இருப்போமான்னு தெரியல. ஸோ அதனால் இப்போவே வாழ்த்திடுவோமே. யுரேனஸ்க்கு பின்னாடி நம்ம சூரிய குடும்பத்தோடைய கடைசி கிரகமாக இருக்கிறது நெப்டியூன். ஸோ இந்த நெப்டியூனை 1846 வருஷத்தில் அதை பற்றி நான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நெப்டியூன் தன்னை சுற்றி வரதுக்கு 15 மணி நேரங்கள் 57 நிமிடங்கள் எடுத்துக்கும். நம்ம பூமியை விட கம்மியாக தான். பட் இருந்தாலும் அது நம்ம சூரியனை சுற்றி வலம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 60,190 நாட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். நம்ம பூமியோட கணக்குப்படி 164 வருஷங்கள். அண்டு இந்த கிரகத்தை 1846 வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுலேருந்து இது வரைக்கும் வெறும் ஒரே ஒரு பிறந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் வந்து கொண்டாடி இருக்கேன். அடுத்த பிறந்த நாள் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இருக்க போகிறதே இல்லை. ஸோ முன்கூட்டியே ஒரு வாழ்த்தில் போட்டுருவோம். 164 வருஷங்கள் நம்ம சூரியனை சுற்றி வலம் வர. முன்னொரு காலத்தில் நம்ம சூரிய குடும்பத்திலே 9 கிரகங்கள் இருக்கதா படிச்சிருப்போம். ப்ளூட்டோவை நம்மளால் மறக்க முடியாதுல்ல. ஸோ ப்ளூட்டோவை வந்து பார்த்திங்கன்னா 1930 வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ளூட்டோ தன்னை சுற்றி வர்றதுக்கு ரொம்பவே அதிக நேரம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட 6 நாட்கள் நம்ம பூமியோட கணக்குப்படி எடுத்துக்கும். ஸோ சிம்பிளாக ப்ளூட்டோவில் ஒரு நாள் ஆரம்பித்து முடியுதுன்னா நம்ம பூமியில் ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு சமம். ஸோ அவ்வளோ நாட்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். அண்ட் இந்த ப்ளூட்டோ நம்ம சூரியனை சுற்றி வர கிட்டத்தட்ட 91,000 நாட்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்குமா. அதாவது நம்ம பூமியோட கணக்குப்படி பார்க்கும்போது 248 வருஷங்கள். ஸோ நம்ம பூமியில் கிட்டத்தட்ட 3 தலைமுறை மக்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த வருஷங்களை தான் இந்த ப்ளூட்டோ ஒரு வருஷமாக தனக்குன்னு கொண்டு இருக்கேன். அண்ட் இந்த ப்ளூட்டோவை கண்டுபிடிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 90 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 150 வருஷங்கள் பாக்கி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் பேர பசங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களாச்சும் ப்ளூட்டோவோட முதல் பர்த்டேவை வந்து கொண்டாடட்டும். ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம சூரிய குடும்பத்திலே மிகவும் ரேரான ஒரு கிரகம் இருக்கு. அதை செட்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செட்னா கிரகத்தை 2003 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த செட்னா கிரகம் நம்ம சூரியனை சுற்றி ஒரு மிக நீள்வட்டமான ஒரு பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா வலம் வந்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த கிரகம் தன்னை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 50 நாட்கள் எடுத்துக்குமா. ஸோ ரொம்பவே லாங் தான். பட் இருந்தாலும் புதன் கிரகத்தோட கொஞ்சம் கம்மி தான். ஸோ என்னதான் இது தன்னை சுற்றி வர அவ்வளோ நாட்கள் எடுத்துருந்தாலும் அது சூரியனை சுற்றி வர கிட்டத்தட்ட நோட் பண்ணுங்க 41,61,000 நாட்கள் எடுத்துக்கும். ஸோ 41,61,000 நாட்கள் எடுத்துக்கும். பூமியோட கணக்குப்படி வருஷத்தை பார்க்கும்போது 11,400 வருஷங்கள், 11,400 இயர்ஸ். அண்ட் இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சி இது வரைக்கும் வெறும் 17 வருஷங்கள் தான் பற்றி நான் போயிருக்கேன். லாஸ்ட் டைம் இந்த செட்னா தன்னுடைய பர்த்டேவை கொண்டாடும் போது நம்ம பூமியில் மனுஷங்களே கிடையாது, பூமியை ஐஸ் ஏஜில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கேன். ஸோ அப்போ பாருங்கள், செட்னாங்கிற ஒரு கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது. 11,000 வருஷங்களை எடுத்துக்குது சூரியனை சுற்றி பலம் வர.